Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா வந்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் ஆடியோ லைப்ரரி YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோல ஒரு குறிப்பிட்ட ஒரு மியூசிக்கை நம்ம வீடியோல யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அது ஒரு few செகண்டா இருந்தாலும் கூட இன்க்ளூடிங் நிறைய வீடியோஸ்ல வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. லைக் வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம்ல உங்களுக்கு வந்து எந்த மாதிரிலாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கீழ வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே அந்த ஆடியோ அந்த குறிப்பிட்ட ஆடியோனுடைய ஓனர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாங் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆடியோ லைப்ரரியில இருந்து நீங்க ஒரு மியூசிக் எடுக்கும்போது வந்து அதுல வந்து ஆட் பண்றாங்க உங்களுடைய வீடியோல. சோ இது குறிப்பிட்டு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது காப்பிரைட் கிளைம் மாதிரியான இஷ்யூஸும் இதுல வரதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் சரி, அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் தரப்புல அபிஷியலா சொன்ன விஷயங்களும் சரி, கண்டிப்பா வந்து காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இருக்காது. பிகாஸ் இது வந்து ஒரு ஃப்ரீ மியூசிக் தான். ஏன்னா காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கா அவங்களே தான் வழங்குறாங்க. சோ கண்டிப்பா வந்து இதுல காப்பிரைட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கலாம், இப்போ எதுக்காக இந்த அப்டேட் வந்தது அப்படின்னு சொல்லி. இந்த அப்டேட் வந்து குறிப்பிட்டு நீங்க ஒரு மியூசிக் யூஸ் பண்றீங்கன்னா அதை பார்த்து நிறைய பேர் வந்து கிரியேட் பண்றதுக்கும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கும் யூடியூப் தரப்புல இது சிம்பிளா இருக்கும் அப்படிங்கறக்காக வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடி இது காப்பிரைட் கிளைமான இஷ்யூவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த இஷ்யூவும் கொண்டு வர போறது இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து ஈஸியா அடுத்தவங்க வந்து ஒருத்தவங்க ஒரு இந்த மியூசிக் நல்லா இருக்கு நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஆடியோ லைப்ரரியில இருந்து அவங்க மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தா அதை வந்து மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதான் விஷயம். ஸோ கைஸ் இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு சேனல் எடுத்துக்கலாம். நான் பிரெயின் மாஸ் சேனலில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அவங்க தான் அதிகமாக வந்து ஆடியோ லைப்ரரியில இருந்து நிறைய மியூசிக் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சேனலில் நான் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்ணிட்டு அதை பாஸ் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் ஆகிருக்கு. லைக் வந்து அந்த ஆடியோ லைப்ரரியோட குறிப்பிட்ட அந்த சாங் எதில் இருக்கு, அதே மாதிரி அந்த சாங்கோட ஓனர் யாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதில் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த டவுன்லோட் சிம்பிளில் வந்து எந்த விதமான விஷயங்களும் எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து பார்த்தாச்சு. ஸோ சின்ன ஒரு கன்ஃபர்மேஷனா இதை வந்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதுல வந்து காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இல்லாத மாதிரி தான் இருக்கு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதனால பர்சனலா நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணி. ஸோ அதை சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ மூலியமா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், பாருங்க. கைஸ் என்னதான் யூடியூப் தரப்பில் அவங்க வந்து ஈஸியாக சொல்லிட்டாலும் நமக்கு வந்து அது வந்து எப்படியும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ நேற்று வந்து நான் ஆட் பண்ணேன், உடனே வந்து அது ஆட் ஆகலை, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய இருந்தது. ஸோ நான் வந்து 3 செட் ஆஃப் வீடியோஸ் வந்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி காப்பிரைட் கிளைம் வந்து ஒரு வீடியோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரிபியூஷன் நாட் ரெக்யூர்டு வீடியோ. ஏன்னா அட்ரிபியூஷன் கொடுக்குற மாதிரி இல்லைனா கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்துக்கும் வேறு மாதிரி இருந்துருமோ அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். காப்பிரைட் கிளைம் அந்த வீடியோ பாட்டமில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். லைக் வந்து லைஃப் ஆஃப் ராமை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஜஸ்ட் காப்பிரைட் கிளைம் வரக்கூடிய ஒரு சினிமா சாங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அதில் காப்பிரைட் கிளைம் வந்திருக்கும். மற்ற ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரியில இருந்து எடுத்து ஜஸ்ட் நான் டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண மியூசிக் தான். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் செக் பண்ணி காட்டுறேன். அது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிரெடிட் வந்திருக்கும். உடனே வரல, கொஞ்சம் லேட் ஆச்சு, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உடனே வந்து வரல, கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நான் இப்போ வந்து நாட் ரெக்யூர்டு வீடியோ வந்து செக் பண்ணுறேன். ஸோ அட்ரிபியூஷன் நாட் ரெக்யூர்டில் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்க்குறேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட், ஆல்பம், லைசன்ஸ்டு டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து யூடியூப் பை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இந்த யூடியூப்னுடைய ஆடியோ லைப்ரரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அடுத்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். அட்ரிபியூஷன் ரெக்யூர்டு அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரிபியூஷன் ரெக்யூர்டில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்டு பை யூடியூப் ஆடியோ லைப்ரரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது யூடியூப் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சாங்கு, ஆர்டிஸ்ட், ஆல்பம், அதே மாதிரியான சேம் மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம YT ஸ்டுடியோ ஆப்பில் எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கணும். இந்த டவுன்லோட் ஆப்ஷன்லாம் நமக்கு ஜஸ்ட் வந்து எதுவுமே ஆகலை. ஸோ டவுன்லோட் பண்ணுறதும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈஸி தான், ஜஸ்ட் வந்து இதில் இருந்தே நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக நான் அதையும் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குறிப்பிட்டு அந்த மியூசிக் லைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காப்பிரைட் கிளைம் வந்து அந்த ஒரு வீடியோ அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் ராம் ரீக்ரியேட்டட் இதில் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்குதா. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரிபியூஷன் நாட் ரெக்யூர்டா இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் அந்த அட்ரிபியூஷன் ரெக்யூர்டையும் பார்க்கலாம். ஸோ அதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் நன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சே புரிஞ்சிக்கலாம் கிளியராக காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகிறதில்ல. அதை நினச்சி பெருசாக பயப்பட தேவை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் யூடியூப்னுடைய ஆடியோ லைப்ரரியிலேருந்து நீங்கள் ஒரு மியூசிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இனிமேல் இருந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லைக் ஒருத்தவங்க வந்து என்ன மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஆடியோ லைப்ரரியிலேருந்து யூஸ் பண்ணியிருந்தா அது என்ன மியூசிக் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் ஈஸியாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இதில் சின்ன சின்ன பயமும் கூட இருந்துக்கிட்டு தான் இருந்தது. பட் இதுக்கு பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்புலேயே சொல்லியிருக்காங்க. கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் கைஸ், இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஆடியோ லைப்ரரியில இருந்து ஒரு மியூசிக் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அதுல கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சின்ன கிரெடிட் மாதிரி கொடுப்பாங்க. அது யூடியூப்ல டிஃபால்ட்டா வந்து கொடுக்குற மாதிரி சின்னதா ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குது. அது எந்தவித பிரச்சனையுமே இல்ல, பெருசா இதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இது ஃப்ரீ மியூசிக் தான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் ஆகிறது குறிப்பிட்டு வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோல இருக்கக்கூடிய அந்த ஆடியோ லைப்ரரி இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஏதாவது ஒரு மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தா மட்டும்தானே தவிர்த்து வேற ஏதாவது NCS சேனல்ஸ் இருந்தாலும் கூட அதுல வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆடியோ லைப்ரரியில இருந்து எடுத்து யூஸ் பண்ற மாதிரி ஆட் ஆகாது. சோ இதுதான் விஷயம். எனக்கு ஆட் ஆகலையே அப்படின்னு சொல்லி யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒன்லி இது ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னா அது வந்து யூடியூப்னுடைய அபிஷியல் ஆடியோ லைப்ரரியில இருந்து எடுக்கக்கூடிய மியூசிக் மட்டும்தானே தவிர்த்து வேற எதுலையும் கிடையாது. சோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் எழுத இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். நான் பூரா அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தையுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறது என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்கணும், நன்றி. See you next time on videos.